நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக தற்போது எச்சரிக்கை ஒன்று கல்குடாவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தங்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாகவும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை கல்குடாபலய சைவ குருமார் சங்கத்தினால் ஒரு ஊடக சந்திப்பின் மூலம் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களையும் இந்து சமய மக்கள் பூசுகின்ற திருநீற்றையும் பற்றி கேவலமான வார்த்தைகளை முகநூலில் பதிவிட்டமையை கண்டித்து அவருக்கு எதிராக இந்து சமய கலாச்சார அமைச்சு மற்றும் நாட்டின் ஜனாதிபதி ஆகியோர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அப்படி சட்ட நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தாங்கள் வீதிக்கிறங்கி போராடப் போவதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சைவ இந்து குருமார்களை தாக்கக்கூடிய வார்த்தைகளை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இப்புனிதமான திருநீற்றை அணிகின்ற சைவ மக்களையும் அந்தணர்களாக சைவ சமய தீட்சை பெற்றவர்களாக ஆலய தர்மகர்த்தாவாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் எங்களது சமயத்திலே சமய தீட்சை பெற்றவர்களாவர். இவர்கள் அனைவரும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் திருநீற்றை பூசுகின்ற வழக்கம் இருக்கிறது. இதிலும் குறிப்பாக அங்கு ஒருவன் இருப்பான் என்று சுட்டி காட்டி அவர் பேசுகின்ற வார்த்தை எங்களுடைய குருமார்களை தாக்கி பேசுகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படியான கேலித்தனமான பூச்சாண்டித்தனமான வார்த்தைகளை பேசுபவருக்கு எதிராக இலங்கை சட்டத்தின்படி அவருக்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் எங்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். இது போன்ற கேவலமான வார்த்தைகளை பேசுகின்ற ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்கள் வெட்கப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். ஆகவே அவர் இன்றோடு இதை உணர்ந்து எவ்வாறான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டும். இதேபோன்று இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் என எந்த மதங்களை பற்றி எவரும் இழிவாக பேசுவதற்கு நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியோ இந்து கலாச்சார அமைச்சோ அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிடின் கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற இந்து குருமார் சைவ அமைப்புகள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து இதற்கான தீர்வு வரும் வரை போராட்டத்தை தொடருவோம் என்பதை சகலருக்கும் அறிய தருவதாக தங்களது ஊடக அறிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.